தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு? இந்த வருஷம் தொடங்கி முதல் 3 மாசத்துல 50க்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள் வந்திருக்கு. அதுல எத்தனை படங்கள் வெற்றிகரமா ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு பக்கம் மலையாளம் படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரீ ரிலீஸ் படங்களுக்கு மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமா தியேட்டர்ல போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்த 3 மாசத்துல எத்தனை தமிழ் படங்கள் வந்துச்சு, அதுல எந்தெந்த படங்கள் நல்லா போச்சு, எந்தெந்த படங்கள் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு, எந்தெந்த படங்கள் நல்லா இருந்தும் சரியா போகல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வருஷம் ஆரம்பிச்சு முதல் 3 மாசத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முக்கியமான ரோல் பண்ண லால் சலாம்ல இருந்து தனுஷ், சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, மணிகண்டன், ஜிவி பிரகாஷ், அருண் விஜய் சொல்லிட்டு நிறைய முக்கியமான நடிகர்களோட படங்கள் எல்லாமே வந்துச்சு. ஆனா இந்த படங்களுக்கு எல்லாத்தையும் விட அதிகமான வரவேற்பு கிடைச்ச படங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலையாள படங்கள் தான். இந்த வருஷத்தோட ஆரம்பமே மலையாளம் சினிமாவுக்கு ரொம்ப அமர்க்கலமா ஆரம்பிச்சிருந்துச்சு. பிரமேகம் ஸ்டார்ட் ஆனப்போ அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே போல பெரிய வரவேற்புமே இருந்துச்சு. என்னதான் சில நாட்களுக்கு அப்புறம் மிக்சட் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சாலும் அந்த படம் வந்து கலெக்ஷன்ல நல்லாவே பண்ணிருந்துச்சு. அடுத்ததா பிரேமலு ரொம்ப காமெடியா, ஹியூமரா, ரொமான்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஜாலியான படமா இருந்துச்சு. அந்த படமும் 100 கோடி கிளப்ல வந்து ஜாயின் பண்ணுச்சு. கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சு. இது எல்லா படங்களையும் காலி பண்ணிட்டு பயங்கரமான ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருச்சு. பொதுவா மலையாள படங்கள் கொஞ்சம் நல்ல டாக் கிரியேட் ஆச்சு அப்படின்னா சிட்டிஸ்ல மட்டும் தான் நல்லா ஓடும். பட் மஞ்சுமல் பாய்ஸ் அதை பிரேக் பண்ணி நிறைய ஸ்மால் டவுன்ஸ்ல, ரூரல் ஏரியாஸ்ல சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு பயங்கரமான வசூல் சாதனையை படைச்சிச்சு. 200 கோடிக்கு மேல கிராஸ் பண்ண முதல் மலையாள படம் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி இப்ப தெலுங்குலயும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அங்கேயுமே நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன கோட் லைஃப் ஆடி ஜீவிதம் படம், அந்த படமும் 100 கோடியை கடந்து போயிட்டு இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் 100 கோடி கிளப்ல ஜாயின் ஆன படம்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த வாரம் பகத் வாசிலோட ஆவேசம் படம் ரிலீஸ் ஆகுது. அதே போல வினித் ஸ்ரீனிவாசன் டைரக்ஷன்ல வருஷங்களுக்கு சேஷம் படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி அடுத்தடுத்து லைனப்ல நிறைய படங்கள் வச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி மலையாளம் படங்கள் தமிழ்நாட்டுல பாக்ஸ் ஆபீஸ்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ரீ ரிலீஸ் படங்களுக்கு வந்து மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் ரீ ரிலீஸ் அப்படிங்கிறது அப்பப்ப அங்கொன்னும் இங்கொன்னுமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பா ஒரு ஸ்டார் ஆக்டர்ஸோட பர்த்டேஸ் வரும்போது அவங்களோட ஒரு முக்கியமான படத்தை வந்து செலிப்ரேஷனுக்காக ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு தியேட்டர்ல மட்டும். போன வருஷம் கூட தனுஷ் பர்த்டேக்கு வட சென்னை ரீ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதே போல கமல் பர்த்டேக்கு விருமாண்டி படமும் ரீ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டார் ஆக்டர்ஸோட பர்த்டேஸ்க்கு ஒரு செலிப்ரேஷனுக்காக படங்களை ரீ-ரிலீஸ் பண்றது அப்பப்ப இருந்துகிட்டு இருக்கும். இல்லனா பழைய படங்களை வந்து ரீமாஸ்டர் பண்ணி டெக்னிக்கலா என்ஹான்ஸ் பண்ணி ரீ-ரிலீஸ் பண்ற ஒரு ட்ரெண்டும் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய படங்களை ரெகுலரா ரீ-ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா ஒரு போட்டோ ஒன்று வந்துருந்துச்சு கமலா தியேட்டர் முன்னாடி. அந்த படங்களோட போஸ்டர்ஸ்லாம் இருக்குல்ல, பேனர் இருக்கும்ல, அதுல வந்து ஃபுல்லாவே பழைய படங்களோட போட்டோஸ் தான் இருந்துச்சு. அண்ணாமலை, திருமலை, வாலி, காதலுக்கு மரியாதை, வாரணமாயிரம், இந்த மாதிரி முழுக்க முழுக்க பழைய படங்களை வந்து ரீ-ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா புது படங்களை விட இந்த பழைய படங்களுக்கு மக்கள் அதிக அளவுல கூட்டமா வந்து வரவேற்பையும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரீ-ரிலீஸ் பண்ற படங்கள் எல்லாமே டிவில நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்க படங்கள் தான். அதுபோக எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே இந்த படங்கள் எப்பவுமே அவைலபிளா தான் இருக்கு. எப்போ வேணுமோ நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இருந்தும் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு படத்தை தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா தங்கர் பச்சானோட அழகி படம் ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததா கில்லி படம் ரீ-ரிலீஸ்க்கு தயாராயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரீ-ரிலீஸ் படங்களுக்கு மக்கள் கிட்ட இருக்க வரவேற்பை பார்க்கும்போது இந்த ட்ரெண்டை கண்டிப்பா அழிக்கவே முடியாது. தொடர்ந்து நிறைய நல்ல படங்களை வந்து ரீ-ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கிறது தான் தோணுது. இப்போ நம்ம பேசின 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, மலையாளம் ஃபிலிம்ஸ் அண்ட் ரீ-ரிலீஸ் ஃபிலிம்ஸ், இந்த 2 ஃபேக்டர்ஸும் சேர்ந்து இந்த 3 மாசம் வந்திருக்க தமிழ் படங்களோட ரீச்சை குறைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, இந்த 3 மாசத்துல எத்தனை படங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா குறைஞ்சது 50 படங்கள் வந்திருக்கும். வாரத்துக்கு 3-4 படத்துல ஆரம்பிச்சு 6-7 படம் வரைக்கும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 50க்கு மேற்பட்ட படங்கள் இந்த 3 மாசத்துக்குள்ள வந்திருக்கும். ஆனா எந்தெந்த படங்கள் நல்லா இருந்துச்சு, எந்தெந்த படங்கள் நல்லா ஓடிச்சு அப்படின்னு யோசிச்சோம்னா விரல் விட்டு எண்ணிரலாம். இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல பொங்கலுக்கு அயலான், கேப்டன் மில்லர், மிஷன் சாப்டர் 1 இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. அதுல கேப்டன் மில்லர் பார்த்தோம்னா அருண் மாதேஸ்வரோட ஃபிலிம் லாங்குவேஜும் கமர்ஷியல் சினிமாக்கான அந்த பேட்டர்ன்ஸும் சேர்ந்து மிங்கிள் ஆனதுல அந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஒர்க் அவுட் ஆகாம போயிருச்சு. அந்த படத்துக்குள்ள ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருந்தும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தும், டெக்னிக்கலா அவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுத்தும் ஏதோ ஒரு வகையில் அந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலங்கிறது தான் உண்மை. அடுத்தது அயலான் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த படங்கள்லேயே விஎஃப்எக்ஸ்ல பெஸ்ட்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கண்டென்ட்டாவுமே டார்கெட்டட் ஆடியன்ஸ்னு பார்த்தோம்னா சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமா தான் இருந்துச்சு. பட் ரொம்ப நாள் டிலே ஆன படம் அப்படிங்கிறனால என்னன்னு தெரியல, ஒரு சில காட்சிகள் அவுட் ஆஃப் ட்ரெண்ட்ல இருந்த மாதிரியும், திரைக்கதையில் அங்கங்க கொஞ்சம் சலிப்பு இருந்த மாதிரியும் இருந்துச்சு. பட் அதை தாண்டி ஓரளவுக்கு படம் பார்த்தவங்களாம் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்ததா ப்ளூ ஸ்டார் அறிமுக இயக்குனர் ஜெயக்குமார் டைரக்ஷன்ல அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன், சாந்தனு, பிருத்திவி பாண்டியராஜன் இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் எல்லாமே நடிச்ச ஒரு படம். இது ஒரு ப்ராப்பர் ஹிட்னு தான் சொல்லணும். படம் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு சாலிட் என்டர்டெய்னர் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் இஷ்யூவை பேசுற ஒரு படமாகவும் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டியும் ரசிகர்கள் தியேட்டருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. அதனாலே இது ஒரு சாலிடான ஹிட் டைம் அடிச்சது. அடுத்ததா லவர், குட் நைட்டுக்கு அப்புறம் வர மணிகண்டனோட படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்த படம்னே சொல்லலாம். பிரபுராம் பியாஸ் டைரக்ஷன்ல மணிகண்டன், ஸ்ரீகௌரி பிரியா, கண்ணா ரவி இன்னும் நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. காதல் பற்றி தமிழ் சினிமால எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிருந்துச்சு. லவர்ஸ்குள்ள அந்த டாக்ஸிக் டாமினேஷன் அந்த விஷயங்களெல்லாம் தாண்டி பிரேக்கப் அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரேக்கப்பை ஆண் எப்படி ஹேண்டில் பண்றான், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆணோட ஈகோ எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப இன்டென்ஸா அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த படம் முழுக்கவே மனித உணர்வுகள் பத்தி நிறைய நுட்பமான விஷயங்களை பேசியிருந்தாங்க. பெரும்பாலான ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன விமர்சனங்களும் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே விமர்சனங்களும் பாராட்டுகளும் தொடர்ந்து மிக்ஸ்டா வந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்தது வடக்குப்பட்டி ராமசாமி, இந்த படம் காமெடிக்காக ரசிகர்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணதா சொன்னாங்க.
சொன்னாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல காமெடி படங்களே இல்ல அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு 7-8 காமெடிஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே கொஞ்சம் சிரிச்சு என்ஜாய் பண்ண படமா ரசிகர்கள் ஃபீல் பண்ற அளவுக்கு காமெடிக்கான வறட்சி தமிழ் சினிமா இருக்கிறது தான் காரணம். அடுத்ததா லால் சலாம், இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு காரணம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கேமியோ பண்றாரு, அதுவும் மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் கேரக்டர்ல பண்றாரு அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உங்களுக்கு ரிலீஸ் பண்றதா ஒரு பிளான் இருந்துச்சு. பட் தள்ளி போயிட்டு லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்ப்புகள் நிறையவே இருந்தாலும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருந்துச்சு. மதங்களை தாண்டி ஒரு சகோதரத்துவத்தை பேசணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியாவும் இன்டென்ஷனும் இருந்தாலும் ஒரு சினிமாவா இது எந்த வகையிலும் நம்மள சுவாரஸ்யப்படுத்தலங்கிறது தான் உண்மை. ரஜினி சார் கேமியோ ரோல்ல வரார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் படம் பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட முழு படத்திலும் இருக்காருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருந்துமே இந்த படத்துக்கான ஓப்பனிங் வந்து அந்த அளவுக்கு இல்லங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அடுத்ததா ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த சைரன் படம். இந்த படம் ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா 2 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாரு, ரெண்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. பட் திரைக்கதை இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருந்தா ஆடியன்ஸ் இன்னுமே எங்கேஜ் பண்ணி இன்னும் அதிக ரீச் கிடைச்சிருக்குங்கிறது தான் உண்மை. அடுத்ததா ஜே பேபி, சுரேஷ் மாரி இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ், மாறன், ஊர்வசி மாதிரியான நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்த இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா தான் இருந்துச்சு. அம்மா அப்படிங்கிற ஒரு முக்கியமான எமோஷன் எடுத்துக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் காமெடிஸ் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அட்டகத்தி தினேஷ் அண்ட் மாறன் 2 பேருமே அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. அதே போல ஊர்வசி அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா தான் இருந்துச்சு. அவ்வளவு எமோஷனலான காட்சிகளெல்லாம் ரொம்ப அசால்ட்டா பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியா இருந்ததா இல்ல எமோஷன்ஸ் ஏதாவது சரியா ஒர்க் அவுட் ஆகல, என்ன ரீசன் தெரியல. இந்த படம் வந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அதிக ரசிகர்கள்ட்ட போய் சேரலங்கிறது உண்மை. அடுத்ததா நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த வருஷம் வந்த படங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னே சொல்லலாம். எனக்குள் ஒருவன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த பிரசாத் ராமர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. நிறைய புதுமுகங்கள் தான் நடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கான அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும், லவ், லஸ்ட் அந்த மாதிரியான உணர்வுகளா இருக்கட்டும், அதை எல்லாமே பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஒரு இன்டர்நேஷனல் படம் பார்க்குற ஃபீல் தான் இந்த படம் முழுக்கவே கொடுத்துட்டு இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளா தான் எடுத்து வந்திருப்பாங்க. பட் ஒரு ஃப்ரேம்குள்ளேயுமே நிறைய சோஷியல் கமெண்ட்ரி இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த படத்துக்கான மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வந்து டைட்டில் தான். இப்படி ஒரு சூப்பரான படம் எடுத்துட்டு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைக்குன்னு ஒரு டைட்டில் வச்சோன்னே ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை தான் ஏற்படுது அந்த டைட்டில் மேல. கொஞ்சம் கேட்சியான இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவு போயிருந்திருக்கும். அடுத்தது ஹாட்ஸ்பாட், டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷன்ல வந்த படம். ட்ரைலர் வந்தபோதே நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்துச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஒரு ஆந்தாலஜி ஸ்டைல 4 டிஃபரெண்ட் ஸ்டோரிஸ் எடுத்துக்கிட்டு 4மே ரொம்ப சூப்பரா ட்ரீட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா எடுத்திருந்தாங்க. அந்த 4 கதைகளோட கண்டென்ட்டுமே ரொம்ப முக்கியமான சோஷியல் இஷ்யூஸா இருந்தாலும் கண்டென்ட்டை தாண்டி படமா பார்க்கறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாவும் இருந்துச்சு. இந்த படம் பார்த்து எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, கொண்டாடினாங்க. பட் அதெல்லாம் தாண்டி எல்லா மக்கள்கிட்டயுமே இந்த படம் போய் சேர்ந்துச்சான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி தான். அடுத்த நிறைய சின்ன படங்கள் வந்துருச்சு. அதுல எனக்கு இம்ப்ரெசிவா இருந்த ஒரு 2 படங்கள் மட்டும் சொல்றேன். வெப்பம், குளிர்மலை. இந்த படம் ஒரு முக்கியமான சோஷியல் இஷ்யூ எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப இயல்பா, யதார்த்தமா, ஜாலியா பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு ரொம்பவே என்டர்டெய்னிங்கான ஒரு படமா தான் இருந்துச்சு. அடுத்ததா ஒரு தவறு செய்தால், இந்த படம் பத்தி நம்ம ரிவ்யூல பேசியிருந்தோம். சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு பார்த்தா இது ஒரு நல்ல படம் தான். பெரிய அளவுல ப்ரொமோஷன்ஸ் இல்லாததுனாலே என்னன்னு தெரியல, இப்படி ஒரு படம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. பட் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட இன்னுமே நல்லா போயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா பைரின்ற படம் நாகர்கோயில்ல இருக்கிற அந்த புறா பந்தயம் கலாச்சாரத்தை வச்சு வந்துருந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் அந்த படத்தோட கமர்ஷியல் வெற்றிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருந்துச்சு. இதை தாண்டி பெரிய டைரக்டர்ஸோட படங்களுமே நிறைய இருக்கு. கௌதம் மேனனோட ஜோஷ்வா, விஜய் நம்பியாரோட போர், இந்த படங்கள்ல சின்ன சின்ன நல்ல எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் ஆடியன்ஸை கட்டி போடுற மாதிரியான சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளேவோ இல்லை என்டர்டெய்னிங்கான எலிமெண்ட்ஸோ இல்லாததுனால என்னமோ தெரியல, இந்த படங்களுக்கான வரவேற்பு ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்ததா ஜிவி பிரகாஷோட ரெபல். இந்த படம் பொலிட்டிக்கலாவுமே நிறைய அபத்தமான விஷயங்களை கொண்டு இருந்துச்சு. அதே போல கமர்ஷியலாவுமே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படமாவும் இல்லாததுனால இந்த படமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இந்த மாதிரி நிறைய பெரிய நடிகர்களோட இயக்குநர்களோட படங்கள் ஒரு பக்கம் வந்திருந்தாலும் நிறைய சின்ன படங்களுமே வந்திருந்துச்சு. அதுல குறிப்பிட்டு பாராட்டும்படியான படங்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த கம்மியான படங்கள்ல எத்தனை படங்கள் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுவுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இந்த 3 மாசத்துல 50க்கும் மேற்பட்ட படங்கள் வந்திருந்தாலும் அதுல ரசிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படங்களா வந்திருந்தது ரொம்பவே கம்மி தான். அந்த கம்மியான படங்கள்ல எத்தனை படங்கள் ரசிகர்கள்ட்ட போய் சேர்ந்துச்சுன்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்படியான ஒரு சூழல் இருக்கிறதுனால ரசிகர்கள் தியேட்டருக்கு வர்றதில்ல, படங்களை பார்க்கறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. அதுக்காக தான் முன்னாடியே சொன்னேன், மலையாளம் படங்கள் அண்ட் ரீ ரிலீஸ் படங்கள், இந்த படங்களுக்கு வந்து மக்கள் பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல படத்தை எடுத்து அதை நல்ல முறையில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னா நிச்சயமா ரசிகர்கள் பார்த்து ஆதரவு தெரிவிக்க தான் செய்வாங்க. அதுக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று, நல்ல படத்தை எடுக்கணும். திரைக்கதையிலும் சரி, டைரக்ஷன்லையும் சரி, ரொம்பவே சுவாரஸ்யமான படமா இருக்கணும். இன்னைக்கு தேதிக்கு மக்கள் வந்து எல்லா விதமான படங்களையுமே பார்த்துட்டு இருக்காங்க ஓடிடிக்கு அப்புறம். ஸோ எல்லா வகையிலுமே சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய ஒரு படமா இருந்தால் மட்டும்தான் மக்கள் அந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு வருவாங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்ல படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. படத்தோட டைட்டில் ஆரம்பிச்சு ட்ரைலர்ல இருந்து எல்லா விஷயங்களுமே வந்து அப் டு டேட்டா ட்ரெண்டிங்ல இருந்தால் மட்டும்தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதே போல வித்தியாசமான ப்ரொமோஷன் டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணாதான் இந்த படங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நம்ம பேசின விஷயங்களை தாண்டி இந்த 3 மாசத்துல வந்த படங்கள்ல உங்களை ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தின படங்கள் எது, அல்லது என்னென்ன விஷயங்களை சரி பண்ணா ரசிகர்களை தியேட்டர் நோக்கி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன, அதெல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க.